மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாவற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. 3 incidents. பாட்டி இறந்தது, லவ் பிரேக்கப் அண்ட் மூவி ரிலீஸ் ஆகாம இருந்த ஒரு விஷயம். ஸோ சிவன் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே தூக்கி தூக்கி அடிச்சிட்டேன். குட்டி குழந்தை எப்படி அடம் பிடிக்கும், ஏன்னா நீ வேணாம் சொல்றியா போன அந்த குட்டி வாய்ஸில், குட்டி குழந்தை வாய்ஸில் தான் கேட்டுச்சு. ரொம்ப பெயினாக இருக்கும் அந்த ஸ்டோரிஸ் படிக்கும்போது. காதல் அழகானது, பட் அழகான காதல் சேராதுன்னு சொன்னதுக்கு ரீசனே இவங்க கதை வச்சு. உங்களுக்கான குலதெய்வம் யார்? குலதெய்வம் வெளியில சொல்லக்கூடாதே. தெரிஞ்சதுன்னா ரொம்ப டாப் சீக்ரெட்டாக தான் வச்சுக்கணும், வெளியில சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும்போது நிறைய பெண்கள் தைராய்டில் தான் மாட்டியிருக்காங்க. ஸோ தைராய்டுக்கும் குலதெய்வமுக்குமே ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. ஜோதிடம் பிளஸ் தாந்திரிக் விஷயம், மாந்திரிக்லாம், மந்த்ராஸ் சாண்டிங் விஷயங்கள், என்ன மந்த்ராஸ் யாருக்கு என்ன கொடுக்கணும், இந்த ப்ராக்டிஸில் வந்து நான் ஒரு 5 இயர்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். கிருஷ்ணாவோட டிவோட்டியா ரொம்ப அழகா வந்து எப்பயுமே அவங்களோட லைஃப்பை வந்து கேரி பண்ணிட்டு போறாங்க. ஸோ கிருஷ்ணாக்கான அந்த ராதை மாதிரி வந்து இவங்களை நம்ம பார்க்கலாம். இவங்க பார்க்கறதுக்குமே அவ்வளவு அழகா இருக்காங்க. தன்னுடைய காதலர் யாரு அப்படின்னு கேட்டாலே வந்து இப்போ கிருஷ்ணர் தான் சொல்றாங்க. ஸோ வணக்கம். வணக்கம். மனோசித்ரா அப்படின்னா கிருஷ்ணருடைய ஒரு பெரிய டிவோட்டி அப்படிங்கிற ஒரு அடையாளம் உங்க மேல இருக்கு. அது பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். யாருக்கா இருந்தாலும் இது எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலா அவரு இஷ்ட தெய்வம்னு சொல்லுவோம். இஷ்ட தெய்வம் எப்பவுமே அவங்களா சூஸ் பண்ணி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவரை சூஸ் பண்ணி வந்த போய். கிருஷ்ணர் உங்ககிட்ட வந்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன? கதை பெருசா ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது வந்தாரு, கனவுல வந்தாரு. ஸோ அதுல இருந்து அப்படி கிருஷ்ணா கிருஷ்ணா. கனவுல வந்தாருன்னா அது என்ன சொன்னாரு உங்களுக்கு? கனவுல வந்து அது எந்த மாதிரி தருணத்துல நடந்துச்சு? ஆக்சுவலா ரொம்ப கோவத்துல இருந்தப்போ நிறைய இன்சிடென்ட்ஸ் வீட்டில். அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 3 incidents. பாட்டி இறந்தது, லவ் பிரேக்கப் அண்ட் மூவி ரிலீஸ் ஆகாம இருந்த ஒரு விஷயம். அதுதான் என்னுடைய லாஸ்ட் கோவம். அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் அவ்வளவா கோவமே படலை. ரொம்ப கோவத்துல இவரோட ஸ்டாச்சு இருந்தது, ராதாகிருஷ்ணரோட ஸ்டாச்சு அண்ட் இன்னும் நிறைய சுவாமி போட்டோஸ்லாம் வச்சிருப்பாங்க அம்மா. நான் ரொம்ப சிவன் தான் அந்த டைம்ல கும்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ சிவன் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே தூக்கி தூக்கி அடிச்சிட்டேன். ஸோ அந்த இப்போ நினச்சா வலிக்குது. ஸோ கிருஷ்ணருடைய ஸ்டாச்சுவும் அப்படிதான். அது இருந்ததுலேயே இதுதான் ரொம்ப பெரிய அடி. பாவம் கிருஷ்ணருக்கு தான் தலையே வந்துருது. ஸோ அப்புறம் நான் போயிட்டு தூங்கியாச்சு. அண்ட் ஏர்லி மார்னிங் அம்மாவுக்கு எப்போவுமே ஏர்லி மார்னிங் ஏஞ்சி வாசல் தொலைக்கி கோலம்லாம் போடுவாங்க. ஸோ அப்படி ஒரு 4 o'clock இருக்கும். எனக்கு ஒரு இமேஜ், கிருஷ்ணர் இமேஜ் மாதிரி தான் அப்படி வந்துட்டு, ஒரு குட்டி குழந்தை எப்படி அடம் பிடிக்கும், ஏன்னா நீ வேணாம் சொல்றியா போன அந்த குட்டி வாய்ஸில், குட்டி குழந்தை வாய்ஸில் தான் கேட்டுச்சு. நானும் வந்து பெட்ல இருந்து எழுந்து அப்படியே ஓடுறேன், கிருஷ்ணா கிருஷ்ணான். அவ்வளோதான், இதுதான் நடந்துச்சு. அதுல இருந்து கிருஷ்ணா கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணர் பேட்ச்க்கு பின்னாடி ஏதாவது ஸ்டோரி இருக்கா? அது எப்பயுமே பேட்ச் கூட அது என்னமோ அதுவா அமையுது. நானா வந்து பிளான்லாம் பண்ணி இந்த ப்ரூச் பின்லாம் ரெடி பண்ணும் அப்படிலாம் கிடையாது. நான் சும்மா ஏதாவது பார்த்துட்டே இருப்பேன். பர்ச்சேசிங் பண்ணுவோம், ஏதாவது பார்ப்போம் இல்லையா, அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரூச் பின் தெரிஞ்சது எனக்கு. ஸ்டார்டிங்ல வந்து இது இல்லை, பீகாக் ஃபெதர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எப்போவுமே போட்டுட்டு இருப்பேன் 2015ல இருந்தே. இப்போ ரீசெண்டாக தான் இந்த ப்ரூச் பின் நான் ரெடி பண்ணுது. ஸோ எப்பவுமே இது வந்து பேட்ச் மாதிரி அப்படி போட்டுட்டு தான் சுற்றுவேன். நீங்க வந்து கிருஷ்ணர் ராதை இவங்களுடைய காதல் கதையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? அதை பத்தி நான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? ரொம்ப பெயினாக இருக்கும் அந்த ஸ்டோரிஸ் படிக்கும்போது. பட் அதுதான், அப்படிதான் இருந்து முடிக்கணும் அப்படின்றது தான் ஹிஸ்ட்ரி சொல்லும். ஸோ வேற வழியில் அதுதான் நான் சொன்னேன், காதல் அழகானது, பட் அழகான காதல் சேராதுன்னு சொன்னதுக்கு ரீசனே இவங்க கதை வச்சு. அதே மாதிரி மீராவுடைய அந்த டைம்லெஸ் லவ் ஃபார் கிருஷ்ணாவும் இருக்குல்ல, ஸோ அதை பார்க்கும் பொழுது என்ன தோணும்? நாட் ஓன்லி மீரா, நிறைய பேர் இருக்காங்க கிருஷ்ணர் நினைச்சு அப்படியே இருந்தவங்க.
இதுல வந்து இவங்களுக்கெல்லாம் இவங்களுடைய நேம்ஸ் தான் வெளியில வருது. இன்னும் நம்ம நார்த் சைட்லாம் போனோம்னா நிறைய நேம்ஸ்ல நிறைய பேர் கிருஷ்ணரை நினைச்சு இருந்திருக்காங்க, மீரா மாதிரி ஒரு ராதை மாதிரி. ஸோ இது வந்து எப்படி சொல்றது, லவ் அவ்வளோதான், அழகானது அவ்வளோதான். அது ஒரு சந்தோஷம் கொடுக்கும், ஒரு அமைதி கொடுக்கும். எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு உண்டான கட்ஸ் கொடுப்பாரு இவர். இவருன்னு இல்லை, பொதுவாகவே ஸ்பிரிச்சுவல்னாலே அதுதானே. ஸோ நம்ம ரொம்ப லோவா வீக்கா இருக்கோம், எங்க போவோம்? கோவில் போவோம் இல்லையா? ஸோ அதான் ஸ்பிரிச்சுவல். அந்த மாதிரி தான் கிருஷ்ணர் எனக்கு பர்சனலா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் வரும், அது பிடிச்சிட்டாங்க அப்படின்னாலே ஃபேஸ் பண்ணி சக்சஸ் பண்ணிடலாம். உங்களுக்கான குலதெய்வம் யார்? குலதெய்வம் வெளியில சொல்லக்கூடாதே. ஓ அப்படியா? யாருமே சொல்லக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் ஏன் அது மாதிரி சொல்லக்கூடாது? அது சொல்லக்கூடாது ஆக்சுவலா வந்து அப்படி சொல்லும்போது அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கும். ஸோ நமக்கு இப்போ ரீசெண்டா இந்த காலத்துல வந்து குலதெய்வமே நிறைய பேருக்கு தெரியல. அது கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு சில ப்ராசஸ் இருக்கு, அதை கண்டுபிடிக்க முடியும். அது தெரிஞ்சதுன்னா ரொம்ப டாப் சீக்ரெட்டா தான் வச்சுக்கணும், வெளியில சொல்லக்கூடாது. இப்போ இப்போ எனக்கு வந்து பிடிக்காதவங்க யாராவது பார்த்துட்டு இருக்காங்க இது அப்படின்னும் போது, நான் என் குலதெய்வம் சொல்லிட்டேன் அப்படின்னா, யாருமே கஷ்டத்துல இருக்கும்போது யாருமே வந்து லேட்டா தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, குலதெய்வம் மட்டும்தான் உடனே வரும். ஸோ அது சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது பண்ணணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய எனிமீஸோ நம்ம வளர்ச்சி பிடிக்காத சில பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க அதை பிடிச்சிட்டாங்கன்னா அதை கட்டு போட்டுருவாங்க. ஸோ அவங்களால வந்து ஹெல்ப் பண்ண முடியாது குலதெய்வத்தால. அதனால ரொம்ப டாப் சீக்ரெட்டா வச்சுக்கணும் குலதெய்வம் விஷயம், சொல்லக்கூடாது வெளியில. இது கொஞ்சம் புதுசா தான் இருக்கு நீங்க சொல்றது. நிறைய இருக்கு, அது நிறைய வந்து இன்னைக்கு சேனல்ஸ்ல இந்த ஜாதகம் வச்சு மட்டுமே ப்ரெடிக்ட் பண்றாங்க ஒருத்தருடைய கெரியர், பட் கிடையாது, அதையும் தாண்டி நிறைய இருக்கு. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப் எடுத்துட்டு வர முடியும், பட் இட் வில் டேக் டைம். அதுக்கு உண்டான ப்ராசஸ் நம்ம பண்ணணும். இப்போ பர்த் சார்ட் பார்க்குறாங்க, இது ஜாதகத்துக்குள்ள போயிடும் பரவாயில்லையா, ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு ஜாதகம் பார்க்குறோம், அது வந்து ஒரு பொதுவான பலன்கள் இருக்கும். பட் அதையும் தாண்டி ஒரு கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிரகங்கள் வந்து வீக்கா நீச்சம் வீடுன்னு சொல்லுவாங்க, உச்சம் வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு நீச்சமா, இப்போ சுக்கிரன் வந்து நீச்சமா இருக்கு அப்படின்னும் போது அவங்களால ரொம்ப ஃபேமா இருக்க வெளியில தெரியாது, அண்ட் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு லக்ஸுரி லைஃப்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்லை லக்ஸுரி லைஃப் கொடுத்தாங்கன்னா பர்சனல் லைஃப் வீக்கா ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ அது கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ண முடியும், ஒரு கிரகத்தையும் ஆக்டிவேட் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னும் போது சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் எல்லாத்துக்குமே டைம் கொஞ்சம் எடுக்கும். ஜாதகம் மட்டுமே பார்க்கறது, அதுபடி நடக்கும், அதுதான் நம்ம லைஃப்னு ஃபிக்ஸ் ஆகுறது ரொம்ப தப்பு. அது மாற்றவும் முடியும்னு சொல்றீங்க? கண்டிப்பா முடியும். ஓகே, என்ன சக்தியை வச்சு அதை மாற்ற முடியும்? அதுக்கு நிறைய இருக்கு. மாந்திரீகம் இருக்கு, தாந்திரிக் இருக்கு, மந்த்ராஸ் சாண்டிங் இருக்கு. மந்த்ராஸ் சாண்டிங்ல நிறைய விஷயங்கள் மாறும். மந்த்ரா ஸ்டார்டிங்ல மந்த்ரா சொல்லிட்டே இருக்கு. ஆமா, கரெக்டான ஒரு குரு கிட்ட போயிட்டு அவங்களுக்கு உண்டான மந்த்ரா, இப்போ ஒரு கரெக்டான குரு அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, ஒரு பர்சன் போறாங்க அப்படின்னும் போதே அந்த குருவுக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம், இந்த மந்த்ரா கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ எல்லாருமே வந்து இவங்க இது சொல்றாங்க அவங்க அது சொல்றாங்கன்னு போயிட்டு தப்பா வந்து மந்த்ரா உபதேசம் வாங்கிட்டு வந்து அதை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த்ல சஃபர் ஆவாங்க. தைராய்டு எஃபெக்ட் வரும், அண்ட் ஸ்டமக் டைஜஷன் ப்ராப்ளம், யூரின் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி நிறைய ஹெல்த் வைஸ் வந்து சஃபர் ஆவாங்க. இன்னைக்கு வந்து நிறைய பெண்கள் தைராய்டுல தான் மாட்டிருக்காங்க. ஸோ தைராய்டுக்கும் குலதெய்வமுக்குமே ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு.
ஸோ குலதெய்வம் கண்டுபிடிச்சி கரெக்டாக அதை வழிபாடு பண்ணால் தைராய்டே போயிடும். பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாமே இருக்காது. குலதெய்வம் சாமியை கட்டு போட்டு வச்சிருக்கனாலதான் வந்து இவங்களுக்கு அந்த தைராய்டு இஷ்யூஸ் வருதா இல்ல கட்டு இவங்க போட்டு வச்சது மட்டும் கிடையாது, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. கட்டு போடுறது இருக்கு, அவங்க சாபம் கொடுப்பாங்க, அந்த விஷயங்கள் இருக்கு. அண்ட் இவங்க அவங்களுக்கு போயிட்டு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன், இப்போ நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க, நான் வந்து உங்களை வாங்க உட்காருங்க தண்ணி குடிங்க அப்படின்னு தண்ணி எடுத்து கொடுத்தாதான் ரெஸ்பெக்ட். இல்லை நீ வரேன்னு சொன்ன வந்துட்ட உட்காரு நீயே தண்ணி எடுத்து குடி அப்படின்னு நான் என் ஒர்க் பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்குமா? ஸோ அந்த மாதிரி தான் குலதெய்வமும். அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இப்போ யாருமே அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, அந்த விஷயமே பண்ண மாட்டாங்க. அண்ட் குலதெய்வம் தெரியாதவங்க அதை கண்டுபிடிக்கணும்னு தேட மாட்டாங்க. அண்ட் தெரிஞ்சிருந்தும் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணாமையே இருக்காங்க. பிசிஓடி தைராய்டு இதெல்லாம் குலதெய்வம் வழிபடாதனாலன்னு சொல்லுமோ எதை வச்சு நீங்க ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டோ இல்ல காரணங்களோ இருக்கா? இந்த ஒரு ப்ரூஃப் மாதிரி இதை வச்சு நான் சொல்றேன்ற மாதிரி. இப்போ எல்லாருமே புதுசா ஜாதகம் கத்துக்கிறவங்க அவங்க கூட இன்ஸ்டால வந்து நான் ஜோதிடர், நான் வந்து இந்த ரெமெடி கொடுக்குறேன், ஹீலிங் பண்றேன், ஸோ சக்ராஸ் பல்ஸ் பேலன்சிங் இது எல்லாமே அக்யூப்ரெஷர் அதெல்லாம் போட்டுக்கிறாங்க. பட் நான் இது வரைக்கும் அது நான் பண்ணவே இல்லை. பட் இந்த ப்ராக்டிஸ்ல வந்து நான் ஒரு 5 இயர்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஜோதிடரா? ஜோதிடம் பிளஸ் தாந்திரிக் விஷயம், மாந்திரிக்லாம், மந்த்ராஸ் சாண்டிங் விஷயங்கள், என்ன மந்த்ராஸ் யாருக்கு என்ன கொடுக்கணும், இதெல்லாமே ஒரு 5 இயர்ஸாவே எனக்கு நான் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். பட் நான் இது வரைக்கும் ஓப்பனா வெளியில வரல. ஸோ என்னை தேடி நான் சொல்லும்போது பர்சனலா சில பேர் இருப்பாங்களா கிளையன்ஸ், அவங்களுக்கு மட்டும் நான் ஹீல் பண்றேன். பட் அதுக்கான டேப்லெட்ஸ் அதுவும் எடுத்துக்கணும், அதே நிமிஷம் இதுவுமே பண்ணணுமா? இப்படி டேப்லெட்ஸ் தேவையே இல்லை. டேப்லெட்ஸ் வந்து ஜஸ்ட் தூங்குறதுக்கு தாங்க. தூங்குறதுக்கு பிளஸ் நமக்கு ஒரு சில தாக்கம் இருக்கும்ல, ஒரு விதமா அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவோம், முழுங்கும் போது வலிக்கும், தைராய்டு வரும்போது வெயிட் போடும், இதெல்லாமே ஒரு மறக்கடிக்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் டேப்லெட். அதனால எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. இது வந்து நான் என்னோட கிளையண்ட்க்கு ஒருத்தவங்களுக்கு சொல்லி, ஒருத்தவங்கல்ல 4 பேர் இது வரைக்கும் தைராய்டு இருந்து பிசிஓடி இருந்து மேரேஜ் ஆகி அவங்களுக்கு பேபி எல்லாம் இல்லாம இருந்தவங்களுக்கு குலதெய்வம் கண்டுபிடிக்க வச்சு குலதெய்வ வழிபாடு பண்ண வச்சு ஒரு 1 இயர்க்குள்ளவே பிசிஓடியும் இல்லை தைராய்டும் இல்லை 4 பேருக்கு. ஸோ அதனால நான் ஸ்ட்ராங்கா சொல்வேன். ஏன்னா இப்போ தைராய்டு டேப்லெட்டுங்கிறது அந்த தைராய்டு கிளாண்டை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கும் ஆர்டிஃபிஷியலா தைராய்டு உள்ள கொடுக்கறதுக்கான அந்த டேப்லெட் தான். ஏன்னா தைராக்சின் அந்த மாதிரி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதுல இருந்து நீங்க இப்போ புதுசா ஒரு விஷயம் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. தைராய்டு கிளாண்ட் இது வந்து எப்படி சொல்ற, பழைய காலத்திலேயே இந்த ஒரு விஷயம் நோய் இருந்திருக்கு தைராய்டு அப்படின்னு. அது அந்த காலத்துல என்ன பேர் சொல்லுவாங்கன்னா கண்டமாலைன்னு சொல்லுவாங்க. கண்டமாலைன்னு தான் இதோட பேரு, தைராய்டுக்கு பேர். அது இப்போ ரீசெண்டா நம்ம தைராய்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். கண்டமாலைன்றது நிறைய சுவாமி மந்த்ராஸ்லயே வரும். என் முருகருடைய பாடல்லையே கூட கண்டமாலைன்றது வரும் திருப்புகழ்ல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டீப்பா ரிசர்ச் பண்ணி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு டேப்லெட்ஸ் எல்லாமே தேவை கிடையாது. நம்ம கல்ச்சர் இது ஆக்சுவலா. இதே வந்து எல்லாமே இன்னொரு கொஸ்டின் வரும், இதெல்லாம் பண்ணாதானா, இதே வந்து யூஎஸ்ல இருக்காங்க யூகேல இருக்காங்க இதெல்லாம் என்ன அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு வந்திருக்கு. எர்த் வேற இல்ல, ஸ்தலம் வேற இல்ல. ஸோ இப்போ ஜாதகத்துல கூட என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு டைம் சரியில்லை, நீ வந்து கொஞ்சம் கடல் விட்டு தாண்டி ஏதாவது வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு வா, ஒரு 3 months டூரிஸ்ட் விசால ஒரு 3 அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்திருக்காங்க. அப்படியெல்லாம் போய் பெரிய டிசீஸ் எல்லாமே காணாம போயிருக்கு. அவங்க ஜாதகத்துல இருந்த டிசீஸே காணாம போயிருக்கு, நல்லா இருக்காங்க இன்னைக்கு. அவ்வளோ இருக்கு ஸ்பிரிச்சுவல் அண்ட் அந்த ஜாதகம் விஷயம்ல. ஜோதிடம் இல்லாம மாந்திரிகம் தாந்திரிகமுமே நீங்க வந்து படிச்சுட்டு அதுவும் பண்றீங்க. சோ அது எந்த மாதிரி பண்றீங்க? இது ஜோதிடம்க்கும் டோட்டலா வேற, மாந்திரிகம்க்கும் டோட்டலா வேற தாந்திரிகம். ஸோ மாந்திரிகம் இன்னைக்கு வந்து அவ்வளவா யாரும் சரியா பண்றது கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட குரு மட்டும்தான் கரெக்டா பண்றாரு. ஸோ தாந்திரிக் வந்து யூஸ்வலா எல்லாருமே அப்ளை பண்ணலாம்.
அதுலயே வந்து ரெக்கவர் ஆக முடியும் நிறைய விஷயத்துல இருந்து. உங்களுக்கான ஒரு ஃபேவரட் டிவைன் ஸ்பாட்னு ஒண்ணு இருக்கும்ல, அப்படி இருக்கா? திருவண்ணாமலை. ஓகே, எத்தனை வாட்டி போவீங்க? எந்த மாதிரி? வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா போயிட்டு வந்துருவேன். எவ்ரி டியூஸ்டே கிரிவலம். நான் வந்து 2012 இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் கிரிவலம். அப்போ எனக்கு ஸ்டார்டிங்ல அதோட சீரியஸ்னஸ் தெரியல. பௌர்ணமி தான் போவோம். ஒரு 11 பௌர்ணமி வந்து விடாம போயிட்டு இருந்தோம். அப்புறம் 2016ல இருந்து கண்டினியூஸா வாரம் போறதுதான் இப்போ வரைக்குமே. இது இல்லை நான் ஏதாவது பிஸியா இருக்கேன், மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு, ஷூட்ல இருக்கேன், இல்லை அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்னும் போது ஊருக்கு வந்துட்டேன்னா அதுவும் ஈக்குவல் பண்ணிடுவேன். எப்படின்னா ஒரு 1 வீக்ல ஒரு வாட்டி போறது 2 வாட்டி போயிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த அளவுக்கு பிளேஸ் டிவைன் பிளேஸ். அண்ட் இப்போ கிருஷ்ணாவுடைய ஒரு கதை, அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு இன்கார்னேட்டட் ஸ்டோரி லெசன் மக்களுக்கா சொல்லணும்னா என்னவா இருக்கும்? ஸோ ஏன் இது நடக்கலன்னு கொஸ்டின் கூட கேட்காது. எனக்கு தெரியும் என்ன எப்போ எப்படி கொடுக்கணும், எப்போ எது பண்ணணும் அப்படின்னு. நீ அமைதியா இரு, அவ்வளவுதான். ஒரு நமக்கு அப்பப்போ ஒரு அசைன்மெண்ட் ஏதாவது கொடுப்பாரு, அது மட்டும் நான் பண்ணுவேன், அவ்வளவுதான். அது பேர் நான் எப்பவுமே கூலா வந்து கோவப்பட்டோ இல்லை நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்பட்டோ ஒரு 5 years ஆச்சு. நான் 5 years-ஆவே ரொம்ப காமா பீஸ்ஃபுல்லா எதுவுமே இல்லைனாலுமே அமைதியாவே இருப்பேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ அமைதியாவே இருப்பேன் வீட்டுல. ஸோ அம்மாவே கேட்பாங்க, வெளியில போய் பாரு, எத்தனை பேர் என்னென்னவோ. நான் இண்டஸ்ட்ரியில இருக்கேன், ஆனா நான் வந்து மூவிஸ் தியேட்டர்ஸ்ல போய் பார்த்தே 5 years ஆச்சு. நம்புவீங்களா? நம்பவே மாட்டாங்க. ஆமா, தியேட்டர்ல போய் ஒரு மூவி பார்த்து 5 years ஆச்சு. அது இன்னும் எனக்கு போகணும்னு தோணவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அந்த மூவி மட்டும் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் பார்ப்பேன். நம்ம ஹாட்ஸ்டார்லயோ நெட்ஃபிளிக்ஸ்லயோ அந்த மாதிரி பார்ப்பேனே தவிர, ஈவன் நான் வந்து டிவி கூட வீட்டுல போக கூடாதுன்னு ஒரு 2 years-ஆ இப்போ டிவி கூட பேக் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு விதமான பிராக்டிஸ். அது அதுக்கு என்ன காரணம்? ஸ்பிரிச்சுவல் ஏதாவது காரணங்கள் இருக்கா? ஆமா, ஸ்பிரிச்சுவலா நிறைய காரணம் இருக்கு. அது வந்து ரேடியேஷன் சொல்லலாம். பிளஸ் அந்த இப்ப எல்லாமே நமக்கு நார்மலா முன்னாடி இருக்கிற டிவி இல்லை இல்லையா? ஸோ இந்த டிவி வந்து நார்மலாவே நம்ம ஓப்பன்ல வைக்க கூடாது நைட்ல. அதுக்கு ஒரு ஸ்கிரீன் போட்டு தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. பிகாஸ் தட் வாஸ் அ பிளாக் கலர். ஸோ அது மூலியமா சில விஷயம் எல்லாமே கிரியேட் ஆகும். அது தட் வாஸ் அ வெரி பிக் ஸ்டோரி. ஸோ அதனால நான் அது ஒரு ப்ராக்டிஸா எடுத்து ஒரு 1.5 years ஆச்சு நான் டிவி பார்த்தேன். அம்மா பாவம் ஆக்சுவலா. ஸோ அம்மா ஒன்லி யூசிங் அந்த ஐபேட் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க அம்மா. ஸோ டிவி கிடையாது. அண்ட் உங்களோட வாழ்க்கையில உங்க கிருஷ்ணாவால நடந்த அதிசயங்கள்லாம் என்ன? நிறைய இருக்கு. டாப் 1 சொல்லுங்களேன். டாப் 1 ஒரு ஃபன்னியா சொல்லவா? சாக்லேட் நான் வந்து சாப்பிடணும்னு ஒரு நாள் ரொம்ப ஆசை. பட் ஆனா அன்னைக்கு வந்து அப்ப வந்து லாக்டவுன். ஆக்சுவலா இப்பதான் ஒரு லாக்டவுன் வந்ததுல அந்த டைம்ல தான். ஆமா, வெளியில போய் நம்மலாம் சாக்லேட் வாங்கி சாப்பிடுற மாதிரி கடையும் இருக்காது. எனக்கு ரொம்ப ஏதோ சாக்லேட் சாப்பிடணும், அட்லீஸ்ட் மஞ்சோ கிட்கேட்டோ ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து பக்கத்து வீட்டில் வருவாங்க போவாங்க. அவங்க வந்து கிட்கேட் எடுத்துட்டு வராங்க. 5 கிட்கேட்ஸ் அது இதுவும் எடுத்துட்டு வராங்க. அவ்வளோதான். எனக்கு நான் இவர்கிட்ட தான் கேட்டேன், கிருஷ்ணா ப்ளீஸ்டா எனக்கு சாக்லேட் சாப்பிடணும். ஸோ இதுதான் எனக்கு ஃபன்னியா சொல்லணும். இன்னும் நிறைய விஷயங்கள். கார் நான் எப்பவுமே டிராவலிங்லயே இருப்பேன். நான் தான் செல்ஃப் டிரைவ் தான். ஸோ அந்த டைம்ல எல்லாமே கூட நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஃபன்னியா சொல்லிட்டீங்க. கண்டிப்பா ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை, ஒரு நாட்டி டீசல் அடிக்கல, ட்ரை ஆயிடுத்து. அது வந்து லாஸ்ட்ல ஒரு சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கு. நான் ஹைவேல இருக்கேன், எங்க போய் தேடுறது பெட்ரோல் பங்க்? அங்க இருந்து 30 kilometers வரைக்கும் அந்த சவுண்ட்லயே வந்துட்டு இருந்தது. ஆக்சுவலி 10 kilometersலயே நின்றுடும் அந்த லாஸ்ட் பீப் சவுண்ட் வந்தாலே. அது 30 to 40 kilometers வரைக்கும் வந்தது. அதுதான் எங்களுக்கு பெரிய அதிசயமே. ஸோ இன்னும் நிறைய இருக்கு.
நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு கிருஷ்ணர் பண்றது. ஸோ நான் எப்பவுமே வந்து கிருஷ்ணாக்கு நம்ம வீட்டில் வந்து சாக்லேட்ஸோ ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு, அம்மா ரொம்ப ஹெல்த் வைஸ் கொஞ்சம் சஃபர் ஆன டைம் இருந்தது. ஸோ அந்த டைம்ல ஸ்டெத்தோஸ்கோப் வாங்கி வைக்கிறேன், நீ தான் எங்களை செக் பண்ணணும், பார்த்துக்கோ. இதுக்குன்னு ஒரு கோவில் இருக்கு, தன்வந்திரி டெம்பிள் இருக்கு. அந்த டெம்பிள் போயிட்டு நான் பார்த்தேன், அந்த பெருமாள் கையில ஸ்டெத்தோஸ்கோப் இருக்கும், தன்வந்திரி கையில. சரி நம்மளும் நம்ம கிருஷ்ணருக்கு ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் வாங்கி வைப்போன்னு வச்சுட்டேன், எங்க 2 பேரும் நல்லா பார்த்துக்கோ அப்படி சொல்லி. அது இருக்கு. ஒரு கெஸ்ட் வந்தாங்க வீட்டுக்கு, இது என்ன கிருஷ்ணர் டாக்டரா அப்படின்னாரு. கிண்டல்லாம் பண்ணாதீங்க அவரை அப்படின்னு. சரி சரி நான் கிண்டல்லாம் பண்ணல, என் பெரிய பொண்ணு வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்றாங்க, இந்த ஸ்டெத்தோஸ்கோப் நான் எடுத்துட்டு போகணுமா? சரி ஓகே நானே எடுத்து கொடுத்துட்டேன், இந்தாங்க அவரோட பிளெஸிங்கா இருக்கட்டும், எடுத்துட்டு போய் உங்க டாக்டருக்கு கொடுங்க அப்படின்னு கொடுத்தேன். இவரு பண்ண வேலை வந்து இது எப்படி சொல்றது, மறுநாள் காலையில ஒரு 7:30க்கு எல்லாமே அந்த ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்துட்டு வந்துடுறாங்க அவங்க. கிருஷ்ணர் வந்து பயமுறுத்திட்டாரு, எனக்கு இந்த ஸ்டெத்தோஸ்கோப் வேண்டாம், நீ எப்படி என்ன அவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரலாம், எனக்கு வேணும் அது அப்படின்னு மிரட்டினாராமா. ஸோ அந்த ஸ்டெத்தோஸ்கோப் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க கையில இருந்தே. அதே மாதிரி நாட் ஓன்லி ஸ்டெத்தோஸ்கோப், இந்த விளையாட்டு இது எல்லாம் சொப்பு சாமான்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சிருப்பேன். அந்த மாதிரியும் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. குழந்தைங்களுக்கு தான் கொடுத்தேன், அது கூட விட மாட்டாரு இவரு. ஸோ அந்த மாதிரி விஷயமா பேசும்போது உங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் எவ்வளவு ஒரு நல்ல பாண்ட் இருக்கு, ரொம்ப அழகா தெரியுது. அதனால எப்பயுமே அவர் கூடயே டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட பிரசன்ஸ் எங்களுக்குமே வெளிப்படுத்திட்டே இருக்கீங்க. ஸோ தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் இதே மாதிரி நீங்க எங்க எல்லாருக்காகவும் கிருஷ்ணர் கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. அவரோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தொடர்ந்து இன்னும் அதிசயங்கள் வாழ்க்கையில நடக்க வாழ்த்துறோம். நன்றி. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் அழகில் திருவிழா. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.